ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லஞ்ச்க்கு வந்து ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைக்க போகிறோம். சீரகம், மிளகு, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி. மசாலா வந்து நான் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக தாளித்து விட்டுட்டு இந்த அரைச்சதையும் போட்டு புளி ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குழம்புக்கு போட வேண்டிய மீனும் பார்த்திங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து டோபிக்கு ஃபிஷ் பீஸில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணி கொடுத்துருவேன். இதை வந்து நல்லா முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவான். குழம்பு ரெடியாகும் போதே கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரைஸும் வந்து குக்கரில் வச்சுட்டேன். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. தானியா ஈவினிங் வந்து தான் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுவா. ஸோ அதனால் வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். ஹாப் வந்து நான் சுத்தமாக க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ நைட் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாபோட நிலைமை இப்படி தான் இருந்தது. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.